இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். காவேரி சாரதா கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் சாரதா ரொம்பவுமே அப்படியே கவலையா இருக்காங்க, எமோஷனலா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து கங்கா யமுனா கிட்டலாம் ஃபோன் பண்ணி விஜய் வந்தது, குழந்தை வந்தது, ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் எல்லாரும் திடீர்னு வந்துட்டு விஜய்க்கு அந்த குழந்தையை பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரிக்கு சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போதான் எல்லாரும் சேர்ந்து காவேரியோட பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாங்க பார்த்துக்கலாம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அடுத்து நமக்கு காவேரியோட பர்த்டே, அதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்று இருக்குது. அதோட பார்த்தாலும் அதெல்லாம் பேசிட்டு ஃபோன் வச்சதுக்கப்புறம் இங்கே விஜய் வீட்டுக்கு வராரு. இங்கே பார்த்தா தாத்தா, அன்பரசு, ராதா எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு விஜய் கூப்பிட்றாங்க. அவர் வந்து உட்காராரு. உட்காந்துட்டு இருக்கும்போது தாத்தாட்ட ஒரு விஷயம் அப்படின்னு ஆரம்பித்து காவேரியை பார்த்தது, குழந்தைய பார்த்தது எல்லாமே அடுத்து அவங்கள வந்து இங்கே சாப்பிட கூப்பிடணும் அப்படிங்கிறதும் டாக்டர் வந்து பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது, எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா தாத்தா ஆர்வமாக நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பேச ஆரம்பித்ததுலேருந்தே அன்பரசு ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை மறுபடியும் எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இப்போ விஜய் வந்து ரொம்ப கோவப்பட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டு திட்டி விட்டுறாரு. இதுக்கப்புறம் இது சம்மந்தமாக யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு. இப்போ காவேரி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தா லஞ்ச் பாக்ஸில் இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன ஏதுன்னு சாரதா கிட்ட கேட்கும்போது இது பார்த்தா அம்முக்கு அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் பார்த்தோம்னா காவேரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சாரதா சமாளிக்கிறதெல்லாம் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சொல்லி அங்கேருந்து காவேரி அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து இந்த விஷயத்தை சாரதா விஜய்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. விஜயும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க பேத்தி அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் விஜயும் அம்முவும் ஸ்கூலுக்கு முன்னாடி காரில் வெயிட் பண்ணுறாங்க. இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தோம்னா காவேரி வந்ததுமே அவசரமாக இறங்கி போகிறாங்க. அம்மு செம்ம க்யூட்டாக பேசுகிறாங்க. அப்பா என்னன்னே தெரில, மிஸ்ஸுக்கு என்னை எனக்கு மிஸ்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை உங்களுக்கு மிஸ்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கானே எனக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து கேட்டுக்கிட்ட போயிட்டு காவேரின்னு சொல்லி அவங்க மிஸ் காவேரியை கூப்பிட்டு இப்போ விஜய் பேசுகிறாரு, அம்மா கூட இருந்து பேசுகிறாரு. ஒரு மாதிரி அதை நீங்கள் ஒழுங்காக தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் காவேரி கோவமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் லிமிட்டை தாண்டி எதுவும் நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதனால் காவேரி கொஞ்சம் சொன்னதுமே விஜய் வந்து இருந்தாலும் அது ஒரு க்யூட் மூமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு செம்ம சாக்லேட் பாய் ரொமான்ஸ்லாம் பண்ணுறாரு. சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோட் நாளை அப்படிங்கிற ஒரு குட்டி புறமும் காட்டியிருக்காங்க. அதில் தான் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி காவேரி வீட்டில் இருந்து, அதாவது சாரதாவும் காவேரியும் வந்து இப்போ விஜய் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு சாப்பிட வராங்க. விஜய் வந்து தலையில் தலப்பாலாம் கட்டிக்கிட்டு செம்மையாக வந்து எல்லா சாப்பாட்டையும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது. ஒரு வேளை இன்றைக்கி புறமோ வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அடுத்து என்ன நடக்குதுங்கிறத சூப்பராக பேசலாம். அப்படி இல்லைன்னா இதை வச்சு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சூப்பரான ஒரு புறமோ பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.